தமிழ்நாடு அரசு பிரிண்டிங் டிபார்ட்மெண்ட்ல இருந்து சில வேலை வாய்ப்புகளை அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கறத விரிவா பார்க்கலாம். தமிழ்நாடு அரசோட எழுதுபொருள் மற்றும் அச்சுத்துறையில இருந்து சில வேலை வாய்ப்புகளை அறிவிச்சிருக்காங்க. இதுல எத்தனை காலி பணியிடங்கள் இருக்கு அப்படின்னா 5 காலி பணியிடங்கள் இருக்கு. இதற்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் மட்டும்தான் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க முடியும். இந்த துறையிலிருந்து இப்போ எதற்கான வேலை வாய்ப்புன்னு இவங்க அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா ஜூனியர் பைண்டர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த வேலை வாய்ப்புக்கான அறிவிப்பை தான் இப்போ இவங்க அறிவிச்சிருக்காங்க. இதற்கு எப்படி விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னா தபால் மூலியமா மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். சில விவரங்கள் தபால் மூலியமா அனுப்பணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கான லிங்க் கீழே கொடுத்திருக்காங்க. அந்த லிங்க்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா உங்களை பத்தின சில விவரங்கள் அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற பட்சத்துல சில விண்ணப்பங்கள் அதுல கொடுத்திருக்காங்க. அந்த விண்ணப்பங்கள்லாம் பூர்த்தி செஞ்சதுக்கு அப்புறமா அதனுடைய நகலும், நீங்க டைப்ரைட்டிங் கிளாஸ் போயிருக்கீங்க அப்படின்னா அதனுடைய சர்டிபிகேட்டோட நகலும் சேர்த்து அந்த தபால் மூலமா அனுப்பணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த தபால் அனுப்புவதற்கான முகவரியுமே அவங்க கொடுத்திருக்காங்க. அதை நாங்க கீழே கொடுக்குறோம், நீங்க பயன்படுத்திக்க பாருங்க. இதனுடைய கல்வி தகுதி என்ன இருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க 10வது பாஸ் பண்ணியிருக்கணும். அதிகபட்சமா ஐடிஐ இல்லைன்னா டிப்ளமோ முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல முக்கியமான சில விஷயங்கள் என்ன அப்படின்னா அந்த துறை சார்ந்த டிப்ளமோ ஐடிஐ முடிச்சிருந்தா உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதா அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த வேலை அறிவிப்பதற்கான சில வயது தளர்வுகளுமே கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு கண்டிப்பா 18 வயசுகள் பூர்த்தி ஆயிருக்கணும். அதிகபட்சமா 37 வயதுக்கு உட்பட்ட நபரா இருக்கணும். அதுக்கு மேல போனுச்சு அப்படின்னா அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. அதனால 37 வயதுக்கு உட்பட்ட நபரா நீங்க இருக்கணும். இந்த வேலைக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசமே அவங்க கொடுத்திருக்காங்க. இதனுடைய கடைசி நாட்கள் என்னைக்கு அப்படின்னா 29/8/2025 இந்த நாள் தான் இந்த வேலைக்கு விண்ணப்பிப்பதற்கான கடைசி அவகாச நாளா இவங்க கொடுத்திருக்காங்க. இந்த வேலைக்கு எப்படி ஆட்கள் எடுத்துப்பாங்க அப்படின்னா எழுத்துப்பூர்வமான தேர்வுகள் கிடையவே கிடையாது. நீங்க நேர்காணல் மட்டும் அட்டன் பண்ணா போதும். இந்த ஒரு வேலை வாய்ப்பினை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் மட்டும்தான் பயன்படுத்திக்க முடியும். யாரெல்லாம் அரசு துறை சார்ந்த வேலை வாய்ப்புகள் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்களோ அவங்கெல்லாம் தாராளமா இந்த ஒரு வேலை வாய்ப்பினை பயன்படுத்திக்க பாருங்க.